ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நியூ இயர் இல்லையா, நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எப்பவும் போல் ஆவி பறக்க பறக்க இருக்கிற சூடான உதிரியான சோறு, சூப்பரான முள்ளங்கி சாம்பாருங்க. சும்மா அட்டகாசமாக இருந்தது. இன்றைக்கி ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். காய்காரர் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளையும் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருந்தாருங்க. முள்ளங்கி மட்டும் 1 கிலோ வாங்கியிருந்தேன். சரி, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எடுத்துகிட்டு வந்த மட்டனை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் மட்டன் ரசம் வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் தொக்கும் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு டே சமையல் ரொம்ப அட்டகாசமாக முடிஞ்சிருக்கு. சூப்பராக சாப்பிட்டோம். இப்போ நான் பரிமாறி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நியூ இயருக்கு என்ன சமையல் பண்ணீங்க, கோவிலுக்கெலாம் போனீங்களா, சாமி கும்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறப்ப தான் ஞாபகம் வருது. நேற்றுக்கு நைட்டே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு கோலம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிற ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். கோலம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறோம், ஜோனு மழை பெஞ்சு எல்லா கோலமும் கலைஞ்சி போயிடுச்சிங்க. பாருங்கள், சரி அது முடிஞ்சு போச்சு. இப்போ தட்டில் சோறு போட்டாச்சு, மட்டன் வச்சாச்சு, சாம்பார் ஊற்றுறேன் பாருங்கள். எனக்கு மட்டனை விட சாம்பார் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. சாம்பாரில் இருந்த அந்த முள்ளங்கியினுடைய டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருந்தது. மட்டனை விட அந்த முள்ளங்கி சூப்பராக இருந்தது. ஏன்னா முள்ளங்கி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லோரும் வாங்கி செய்யுங்க. இந்த சீசனில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மட்டன் ரசம் தாங்க, அதுவும் வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறப்பவே. நாங்கள் அப்படியே சூப் மாதிரி கப்பில் ஊற்றி குடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.